சென்னையின் மோஸ்ட் வாண்டட் லொகேஷன் மற்றும் உயர்தட்டு மக்களின் வசிப்பிடமாகிய அண்ணா நகரில் உள்ள சாந்தி காலனியில் அப்பார்ட்மெண்ட் ரேட்டுக்கு ஒரு தனி வீடு கிடைச்சா, அதுவும் 2 கார் பார்க்கிங் செய்யக்கூடிய வகையில் கிடைச்சதுன்னா உண்மைதாங்க. இது கனவில்லை, நிஜம்தான். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாப்பா சண்முகம் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனலில் வர்ற ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோக்களை தவறாமல் பார்த்துட்டு வர்றீங்களா? இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வெளியிடக்கூடிய புது ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோக்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சென்னையின் ஆடம்பரமான வசிப்பிடமாகிய அண்ணா நகரின் சாந்தி காலனியில் உள்ள ஒரு ஸ்டில்ட் ப்ளஸ் 2 floors கட்டப்பட்ட இண்டிவிஜுவல் 2 BHK ஹவுஸ் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு பட்டா லேண்டில் கட்டப்பட்ட தனி வீடு. இது கிழக்கு பார்த்து அமைந்துள்ள ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. அண்ணா ஆதர்ஷ் பெண்கள் கல்லூரி மற்றும் டிஜி வைஷ்ணவ் கல்லூரியிலிருந்து ஜஸ்ட் 700 to 750 மீட்டரிலும், சாந்தி காலனியில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற ஸ்ரீமிட்டாயிலிருந்து ஜஸ்ட் 850 மீட்டரிலும் அமைஞ்சிருக்கு. ஒரு மெயின் கேட் மற்றும் ஒரு சின்ன கேட் என 2 கேட்டுகளோடு தரைக்கு டெரகோட்டா டைல்ஸ் பொருத்தப்பட்டு ரோடு மட்டத்திலிருந்து 2 அடி உயரத்திற்கு உயர்த்தி கட்டப்பட்ட இந்த ஸ்டில்ட் ஃப்ளோர் 2 கார்களை பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு முழுவதும் இடம் விட்டு கட்டியிருக்காங்க. முதல் தளத்திற்கு செல்லக்கூடிய ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா அழகான மார்பிள் டைல்ஸ் பொருத்தி, ஹேண்ட் ரெயிலிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அழகான சிம்பிளான டிசைனில் மெயின் டோரும் 2 பக்கமும் ஃப்ளோர் லெவல் விண்டோஸும் பொருத்தப்பட்ட லிவிங் ரூம், கிழக்கு பக்கத்தில் ரோட் வியூ பால்கனியோடு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இது ஒரு பட்டா லேண்டில் கட்டப்பட்ட தனி வீடு. தென்கிழக்கில் உள்ள கிச்சன் நோசிங் பண்ணப்பட்ட பிளாக் மார்பிள் டாப் மற்றும் எஸ்எஸ்சிங் பொருத்திருக்காங்க. 2 திசையிலும் வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் வசதியாக 2 ஜன்னல்கள் வச்சுருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் வைக்க ஒரு டேப் மற்றும் வாட்டர் ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு பைப்லைனும் பொருத்தப்பட்டிருக்கு. கிழக்கில் உள்ள இந்த பால்கனி காலை நேர சூரிய குளியலுக்கும் மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுக்கும் அவ்வளோ வசதியாக இருக்கும். லிவிங் ரூமில் ஒரு டாய்லெட், வெஸ்டர்ன் கிளாசட், ஷவர் மற்றும் வாஷ் பேஷனோடு அழகான டைல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. டாய்லெட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பெட்ரூம் 2 ஜன்னல்கள், லாஃப்ட் மற்றும் சின்னதாக ஒரு அலமாரியோடு இருக்குது. இது ஒரு டிப்பிக்கல் ஃப்ளோர் பிளானில் கட்டப்பட்ட வீடுங்கிறதால இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மாதிரியே தான் 2வது மாடியிலும் லிவிங் ரூம், ஒரு பெட்ரூம், கிச்சன், ஒரு டாய்லெட் மற்றும் ஒரு பால்கனி இருக்குது. மொத்தம் 1535 சதுரடி பில்டப் ஏரியா கொண்ட இந்த 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டப்பட்டிருக்கு. கார் பார்க்கிங், 3 phase EB கனெக்ஷன், ட்ரைனேஜ் மற்றும் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனோடு ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இருக்கிற இந்த இண்டிவிஜுவல் வீட்டோட விலை 1,80,00,000 வந்திருக்கு. அப்பார்ட்மெண்ட் வாங்குற விலைக்கு இப்படி ஒரு தனி வீடு கிடைச்சா யாருக்கு தான் மிஸ் பண்ண மனசு வரும்? அது மட்டும் இல்லைங்க, இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அண்ணா நகர் ரவுண்டானாவிலிருந்து சரியாக 1.2 கிலோமீட்டரிலும், அண்ணா நகர் டவர் மற்றும் அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனிலிருந்து 1.3 கிலோமீட்டரிலும், ஷெனாய் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் மற்றும் புத்தம் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள திருவிகா பார்க்கிலிருந்து 1.9 கிலோமீட்டரிலும் இருக்குன்னா எவ்வளோ சௌகரியம்னு யோசிச்சு பாருங்கள். இந்த வீடு 2020 அதாவது லாக்டவுன் டைமில் கட்டப்பட்ட ஜஸ்ட் 5 வருடங்களேயான புதிய வீடுங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கானதுன்னு உங்கள் மனசு சொல்லுதா? அப்போ டிலே பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள், வீட்டை புக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பால் காய்ச்சறதுக்கும் நல்ல நாள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.